நான் ஏன் திமுகவை ஆதரிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இப்ப நமக்கு இங்க மகளிர் விடியல் பிறந்திருக்கு. நீ நிறைய பெண்களுக்கு, வயசானவங்களுக்கு, லோவர் மிடில் கிளாஸ்க்கு எல்லாருக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த திட்டத்துக்காக நம்ம கேட்கப்பட்ட மெட்ரோவை மத்திய அரசாங்கம் நிராகரிக்குது. பிஎம் ஒரு இன்டர்வியூ கேட்கும் போது, எங்க எல்லாத்துலயும் ஃப்ரீ பஸ் இருக்கும்போது நீங்க அங்க மெட்ரோ கேக்குறீங்க, அது எப்படி சரியா இருக்கும், அங்க அப்புறம் எப்படி மெட்ரோக்கு பிசினஸ் ஆகும்னு கேக்குறாரு. ஓட் கேட்க வர்றாங்களா பாஜக கட்சிக்காரங்க, ஓட் கேட்டு வர்றாங்க. தயவு செஞ்சு அந்த இன்டர்வியூ பத்தி நீங்க கேளுங்க, பொதுமக்களாகி நீங்களே கேளுங்க. என்னங்க பிரதமர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அப்ப எங்களோட அடுத்த கட்ட நகர்வு என்ன? எல்லாரும் ஃப்ரீ பஸ்க்காக எப்பவுமே காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு சென்னை போல சிட்டில இன்னைக்கு மெட்ரோவும் சரி, இன்னைக்கு எல்லா டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் இருக்கிறதுனாலதான் மக்களால தொழிலுக்காக, ஒரு வேலைக்காக அந்த இடத்துல போய் நம்ம இன்னைக்கு குடியிருக்கோம் அப்படின்னா மெயின் பிசினஸ். அப்போ ஒருத்தவங்க வேலை எப்படி போக முடியும்? அந்த டைமுக்கு 10 மணிக்கு ஆபீஸ்ல நிக்கணும்னா 10 மணிக்கு போறதுக்கான ஆக்சசிபிலிட்டி இருக்கு. எல்லாரும் பஸ்க்காகவே மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. மெட்ரோக்கு ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு மட்டும்தான். ஆண்கள் எப்படி போவாங்க? அப்போ டிராபிக்ல இல்லாம இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மெட்ரோ அடிப்படையான வசதி. நம்மளுடைய திமுக அரசு இன்னைக்கு பல இடங்கள்ல மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாமே போராடி 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 பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிஜேபி கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயம், ஃப்ரீ பஸ் இருக்கிற இடத்துல நாங்க எப்படி மெட்ரோ கொடுக்க முடியும்? அப்ப இப்ப மக்களாகி நம்ம தான் முடிவு எடுக்கணும். நம்மளை பத்தி யோசிக்கிற ஆட்சி எந்த ஆட்சி, நம்மளை பத்தி யோசிக்கிற கட்சி எந்த கட்சி, யாருக்கு நம்ம ஓட் பண்ணோம்னா அடுத்த கட்ட லெவலுக்கு போவோம், இல்லைன்னா எங்க மாடு மேய்ச்சிட்டு இருப்போம் அப்படின்னு நம்ம தான் முடிவெடுக்கணும்.